கேள்வி எண் 2. கொடுக்கப்பட்ட அளவுகளைக் கொண்டு பொது மைய வட்டங்கள் வரைக. வட்ட வளையத்தின் அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது பொது மைய வட்ட வளையத்துக்கான 2 அளவுகள் முதல் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆரமாக கொடுத்துருக்காங்க. ஆரம் கொடுத்தாலே நம்ம டைரெக்டாக வட்டம் போட்டுடலாம். இதில் பொது மைய வட்டங்கள்னு சொன்னதுனால ஒரு வட்டத்துக்கு மேலே இன்னொரு வட்டம் வரும். அகலம்தான் கேட்டிருக்காங்க. இப்போ உதவி படம்னு சைடில் எழுதியிருக்கோம். நம்மளாக ஒரு அளவெடுத்து உதவி படம் வரைகிறோம். இப்போ உதவி படம் ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னொரு வட்டம் வரையணும். இன்னொரு வட்டம் வரைஞ்சாச்சா? பொது மைய வட்டங்கள் வரைஞ்சாச்சு. இதில் நடுவில் புள்ளி வச்சு ஓன்னு எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு அளவு என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் R1 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உள்வட்டம் என்னவா இருக்கும்? 3 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்து வெளிவட்டம் குறிப்போம்ல, அதை அதே புள்ளியிலிருந்து வெளிவட்டத்தோட விளிம்புக்கு குறிக்கும்போது அது எத்தனை சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டர்னு குறிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா படி ஓபியிலேருந்து ஓஏவை கழிக்கணும். அப்போ ஓபியிலேருந்து ஓஏவை கழிக்கணும்னா ஓபி தான் பெரிய அளவாக இருக்கணும். அப்போ இதை ஏன்னு எடுத்துக்கிறணும், இதை பின்னு எடுத்துக்கணும். இப்போ உதவி படம் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து உண்மை படம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு R1 என்ன சொல்லியிருக்காங்க? 3 சென்டிமீட்டர். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிறோம். காம்பஸோட முனை 0ல் இருக்குது. பென்சிலோட முனை 3ல் இருக்குது. அப்போ 3 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்தாச்சு. அந்த அளவு மாறாமல் ஒரு வட்டம் போடுறோம். அந்த அளவு மாறாமல் 3 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் போட்டாச்சு. அடுத்து R2 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? அதே ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 0க்கு நேராக காம்பஸ் முனையை வச்சுக்கோங்க. 5க்கு நேராக பென்சிலோட முனையை வச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்தாச்சு. எந்த இடத்துல இந்த காம்பஸோட முனை 3 சென்டிமீட்டர் அளவு எடுக்கும் போது வச்சோமோ அதே இடத்துல வச்சு அளவு மாறாமல் அப்படியே வட்டம் போடணும் 5 சென்டிமீட்டருக்கு. இப்போது நீட்டாக வட்டம் போட்டாச்சு. நடுவில் புள்ளியை ஓன்னு எடுத்துக்கிடலாம். ஓன்கிற புள்ளிக்கும் வட்டத்தோட உள்வட்டத்தோட விளிம்புக்கும் உள்ள அந்த தொலைவு எத்தனை சென்டிமீட்டராக இருக்குது? 3 சென்டிமீட்டர். அதை எழுதியாச்சு. அடுத்து இதுக்கு ஏன் பேர் வச்சுக்கலாம். அந்த மையப்பகுதிக்கும் வெளிவட்டத்துக்கும் கோடு போடும்போது இதோட ஆரம் 5 சென்டிமீட்டர். உள்வட்டத்தோட ஆரம் 3 சென்டிமீட்டர். வெளிவட்டத்தோட ஆரம் 5 சென்டிமீட்டர். இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த அகலத்தை தான் கேட்டிருக்காங்க. அதாவது வட்ட வளையத்தோட அகலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதை பின்னு எடுத்துக்கிடலாம். ஓபியிலேருந்து ஓஏவை கழிக்கணும். ஓபி என்னது? 5 சென்டிமீட்டர். ஓஏ என்னது? 3 சென்டிமீட்டர். கழிக்கும்போது 2 சென்டிமீட்டர். அப்போது 2 சென்டிமீட்டர் தான் வட்ட வளையத்தோட அகலம். இதோட அளவு 2 சென்டிமீட்டர். உதவி படம் வரைஞ்சாச்சு, உண்மை படம் வரைஞ்சாச்சு. இப்போ வரைமுறை எழுதலாம். உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். ஓவை மையமாக கொண்டு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைந்தேன். ஓவை மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள மற்றொரு வட்டத்தை வரைந்தேன். இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொது மைய வட்டங்கள் கிடைத்தது. உள்வட்டம் இது, அதை C1 எடுத்துக்கிடலாம். வெளிவட்டத்தை C2 எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். வட்ட வளையத்தோட அகலம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஓபியிலேருந்து ஓஏவை கழிக்கணும்.
5ல் 3 கழிச்சோம் அப்படின்னா 2 சென்டிமீட்டர்.